வெளியில் இப்படி சுதந்திரமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த நம்ம கோழிகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சாரமலை சாட்டாயிட்டதுனால பண்ணைக்குள்ளே வச்சு நம்ம வளர்த்துக்கிட்டு வரோம். அதை பற்றின ஒரு லாங் வீடியோவாக நம்ம இதில் பார்ப்போம். எங்கள் ஊர் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் பண்பொழிங்க. எங்கள் ஊரில் இப்போ சாரமலை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மழை இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு எங்களுக்கு சாரமலை பெய்யும். அந்த மழை பெய்யறதுனால எங்களுக்கு குளம் எல்லாமே நிறைஞ்சிரும். அடுத்து விவசாயத்துக்கு நாங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிடுவோம். வெளி மேய்ச்சல் முறையில் நம்ம வளர்த்துக்கிட்டு வந்த கோழிகள் எல்லாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மழை பெய்கிறதுனால நம்ம ஃபார்முக்குள்ளே இப்போ வச்சுருக்கோம். நோய் தொற்று வந்துடும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான். மழை பாருங்கள் எப்படி நல்லா பெய்யுது அப்படின்ட்டு. வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க, திடீர்னு மழை பெஞ்சிருது. செடிகள்லாம் பாருங்கள் பச்சை பசேல்னு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானெல்லாம் இரண்டாக்கில் இருக்குங்க. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு எங்களுக்கு இந்த மாதிரி கிளைமேட்டு தான் இருக்கும். வெளியில் மேய்ச்சல் முறையில் புழு பூச்சிகளையும் இலைகளையும் அந்த மாதிரி கீரைகள் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தேன். நம்ம கோழிகள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பண்ணைக்குள்ளே வெறும் இறைகளை மட்டும்தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தீவனமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்பும் கொடுத்துக்கிட்டு தாங்க வரோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். வெளி மேய்ச்சலில் இருக்கும்போதே நம்மளுக்கு தீவன செலவு கம்மி தான். இப்போ ஃபார்முக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் தீவன செலவு அதிகமாக தாங்க ஆகுது. சாரமழை பெய்யுது, அதனால் நம்ம ஃபார்முக்குள்ளே கோழிகளை வச்சுட்டோம். அதனால் கோழிகளுக்கு எந்த ஒரு நோய் தாக்கமும் வராது அப்படின்னு நினைக்கிறது தப்பு தாங்க. ஏன்னா ஃபார்முக்குள்ளே நம்ம வச்சுருக்கும் போதும் நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்குள்ளே சுத்தமான தண்ணி நம்ம கோழிகளுக்கு வைக்கணும். நிறைய நோய்களுக்கு இந்த தண்ணி தாங்க ஆரம்பமாக தண்ணியிலேருந்து தாங்க நோய் ஆரம்பமாகுது. அதனால் பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணீர் கோழிகளுக்கு வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லை, ஃபார்முக்குள்ளே எப்போதுமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தால் தான் கோழிகளுக்கும் நல்லதுங்க. கூந்த நார் அந்த மாதிரி மரத்தூள் அதெல்லாம் போடணுங்க. போட்டோம் அப்படின்னா ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாகும். வாரத்துக்கு 2 தடவை அதை நம்ம கிளறி விட்டால் போதும், ஈரப்பதம் அதிகமாக இருக்காது. வெளியில் ரொம்ப சுதந்திரமாக இவங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அதாவது ஒரு 4 ஏக்கர் அந்த மாதிரி இடத்துல மேய்ஞ்ச கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா இப்போது சின்ன ஒரு ஃபார்முக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா தொந்தரவாக தாங்க இருக்குது. காலையில் எப்போதும் போல் நம்ம ஃபார்ம்லேருந்து அவங்கள திறந்து விடுத்த டயத்துக்கு எல்லா கோழிகளும் பண்ணையோட வாசலில் நின்றுக்கிட்டு திறந்து விட சொல்லி கூவிக்கிட்டே தாங்க இருக்காங்க. நம்ம வெளியில் திறந்து விட முடியாது இல்லையா, அதனால் நமக்கு கோழிகளை பார்க்க பாவமாக தாங்க இருக்குது. அப்புறம் டைம் ஆக இவங்க திறந்து விட மாட்டாங்க அப்படின்ட்டு ஃபார்முக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டில் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. கோழிகள் பண்ணைக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டைகளும் பண்ணுதாங்க. ஃபுல்லாக இருக்க நம்ம உள்ளே வச்சுருக்கிற பொருட்களை எல்லாம் கிளச்சி வெளியில் இழுத்து போட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கம்பிகளில் மேலே ஏறிக்கிட்டு பறக்கிறது அந்த மாதிரி சேட்டைகளும் சில கோழிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம். வெளியில் மேய்ச்சலில் கோழிகள் இல்லை, அதனால் அவங்களுக்கு பச்சையில் இருக்கிற எந்த ஒரு தீவனமும் அவங்களுக்கு கிடைக்கல. நம்ம இப்போ அடுத்து ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா கீரைகள் அகத்திக்கீரை அந்த மாதிரி கொண்டாந்து ஃபார்முக்குள்ளே கோழிகளுக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோங்க. கோழிகள் நல்லா சாப்பிடும் கீரைகளெல்லாம். ரொம்ப அமைதியாக போய்க்கிருந்த நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ கோரஸாக சவுண்டும் அது மட்டும் இல்லை கூவிக்கிட்டு இருக்காங்க. மிஷின் மேலே அந்த நம்ம ஃபார்மோட கம்பி மேலே ஏறி நின்றுக்கிட்டு சேட்டை பண்ணுறது அந்த மாதிரியாக கோழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் நேரம் வெறிக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா மழை திரும்பவும் வந்துடுது. அந்த மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளே வெளியில் போக முடியல. இதில் எப்படிங்க கோழியெல்லாம் நம்ம வெளியில் விட முடியும்? எல்லா கோழிகளும் பார்த்திங்கன்னா குளிர்காண்டியே அப்படியே நல்லா படுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா படுத்துட்டு கிடக்காங்க. இறை சாப்பிடுதாங்க, அப்புறம் படுக்காங்க. அவ்வளோதாங்க அவங்க வேலையே. காலையில் ஒரு 12-1 மணி வரை பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மு ரொம்ப சவுண்டாக இருக்குங்க. ஏன்னா முட்டையிடுத கோழியெல்லாம் முட்டையிட்டு கெக்கரிக்காங்க, சேவலையெல்லாம் கூவுதாங்க. ஃபார்மே ஒரு கலகலப்பாக அப்படி ஒரு சவுண்டாக இருக்குது.
மழை பெய்கிறதுனால எல்லாருமே வந்து விவசாய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா வாழை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்து கடலை எள் அந்த மாதிரி நிறைய வந்து விதைச்சிருக்காங்க. சில பேர் தண்ணி போர் வசதி இருக்கிறவங்க வாழை வந்து இப்போ இந்த மழையை பயன்படுத்தி போடுதாங்க. அப்போ தான் வாழை ஒன்று போல் தளைஞ்சு வந்துடும் அப்படிங்கிறதுக்காண்டி. நம்ம வெளியில் திறந்து விடாததுக்கு அதுவும் ஒரு ரீசன் தாங்க. வாழையை போய் அவங்க வாழையை வரதை குருத்தை கொத்தி தின்னுட்டா அதுவும் பிரச்சனை தானேங்க. அதனால் ஒரு 10 நாளைக்கு மழை விடுற வரைக்கும் நம்ம உள்ளே கோழிகளை வச்சுருக்கலாம். அதுக்குள்ளே அவங்களுக்கு வாழை கொஞ்சம் தலையும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி நம்ம ஃபார்முக்குள்ளே கோழியை வச்சுக்கிட்டு இருக்கோம். மழைக்காலத்தில் நாட்டுக்கோழிகளுக்கு வர்ற நோயின்னு பார்த்தீங்க அப்படின்னா சளி பிடிச்சிரும் மெயினாக. அப்புறம் பார்த்திங்கன்னா கழிச்சலும் வருங்க. இந்த 2 நோய் வந்து கோழிகளுக்கு வரும். நம்ம வந்து கோழியை வந்து சுத்தமாக வந்து பராமரித்து வந்தால் மட்டும்தாங்க நோய் தாக்கத்துலேருந்து நம்ம பாதுகாக்க முடியும். அது இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் மருந்துமே கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கோழிகள் வந்து நல்லா இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டினியூவாக மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது. அதனால் கோழிகளுமே தண்ணி வந்து அவ்வளோவா குடிக்கிறது கிடையாது. கோழி வந்து குறுகி நிற்கி அப்படின்னா அதுக்கு வந்து நோய் வந்து தாக்கிருச்சுன்னு தாங்க அர்த்தம். அப்படி வந்தால் கோழிகளை ஃபஸ்ட்டு நம்ம மற்ற கோழிகள்கிட்டருந்து தனிமைப்படுத்திடணுங்க. போன தடவை நம்ம பண்ணின ஒரு மிகப்பெரிய தப்பில் இதுவும் ஒன்று தான். கோழிகளை வந்து நம்ம தனிமைப்படுத்தலை அப்படின்னா அந்த நோய் வந்து மற்ற கோழிகளுக்கும் நல்லா இருக்கிற கோழிகளுக்கும் அந்த நோய் வந்து பரவிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இறப்பு தாங்க ஏற்படும். அதனால் இந்த தடவை முன்னெச்சரிக்கையாக இருக்கங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்குற நாட்டுக்கோழிகளுக்கு இந்த மழைக்காலம் வந்து ஒரு சவாலான ஒரு விஷயந்தான். நம்ம வந்து நோய் தாக்கத்துலேருந்து கோழிகளை பாதுகாத்தாகணும். அது மட்டும் இல்லை, தீவனம் கரெக்டாக கொடுத்தாகணுங்க. பண்ணையில் ஒரு சில பராமரிப்பு வேலைகளை செஞ்சாலே நம்ம கோழிகளை வந்து பாதுகாத்துடலாம். நம்மளும் ஓரளவு பண்ணையை வந்து ஓரளவு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தாங்க வரோம். ஆனால் இந்த கோழிகள் வந்து ரொம்ப சேட்டை பண்ணதுனால நம்ம க்ளீன் பண்ணி போட்டாலும் மறுபடியும் அந்த ஃபார்மில் வந்து அதே மாதிரியாக மறுபடியும் ஆக்கிடுறாங்க. நமக்கு மேய்ச்சலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபார்முக்குள்ளே ஒரு வேலையுமே இருக்காதுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முக்குள்ளே தான் ரொம்ப நேரம் நம்ம கோழிகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது. குளிர் அடிக்கிறதுனால கோழியெல்லாம் அப்படி வந்து சிறகு 3 நாக்கில் மிஷின் கடியில் வந்து நிற்காங்க. நம்ம தார்பாய் பார்த்திங்கன்னா மேலே ஏற்றிடலாம். ஆனால் சுத்தமாக உள்ளே காற்று வராது அப்படின்னா அதுவுமே பார்த்திங்கன்னா நோய் வர்றதுக்கு வந்து காரணமாயிரும். ஏன்னா நம்ம உள்ள ஸ்மெல்லு வெளியில் போகலை அப்படின்னா அம்மோனியா வாயு உருவாகி கோழிகளுக்கு அதுவே வந்து நோய் வந்துடும். அதனால தாங்க நம்ம தார்பாயெல்லாம் கொஞ்சம் கீழே தள்ளியே வச்சுருக்கோம். எந்த ஊர்லலாம் மழை பெய்யுது, நீங்கள் உங்கள் பண்ணைகளுக்கு என்னென்ன பராமரிப்பு வேலைகள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாமல் இருந்தால் நாங்களும் எங்கள் கோழிகளுக்கு அந்த மாதிரி பராமரிப்பு வேலைகளை செய்வோம். பண்ணையோட தரையை பாருங்கள், ஃபுல்லாக கிளச்சி போட்டிருக்காங்க. இந்த கோழியை பாருங்கள், ரொம்ப நேரமாக ஃபார்மோட வலைக்கும் வாசலுக்கும் நடந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஏன் இப்படி நடக்கு, முட்டை இது விட போதா அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக இந்த கோழி வந்து நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கோழி வெளியில் போகிறதுக்காண்டி அப்படி சுற்றி சுற்றி வருதுங்க. கோழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே வந்து முட்டை வச்சுட்டாங்க. முட்டையை வச்சதுக்கப்புறம் தாங்க அந்த வீடியோ எடுத்தேன். நிறைய கோழிகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முட்டையிட ஆரம்பிக்கலை. முட்டையிட ஆரம்பித்தா நம்ம அது ஒரு வீடியோவாக வந்து போடலாம். முட்டை இடுறதுக்காண்டி நம்ம செட் பண்ண இடத்துல கொஞ்சம் கூட வந்து அது கோழிகள் போய் முட்டை இடுறதே கிடையாதுங்க. அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் இப்போவும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குஞ்சு கோழி வெள்ளை கோழி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் இன்னையிலேருந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரம் பார்த்திங்கன்னா மழை சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம வைக்கிற எல்லா முட்டைகளுமே பொரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தடவை அடையில் வந்து முட்டையில் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும்.
நாட்டுக்கோழி வளர்க்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. அதை வந்து கரெக்டான மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் லாபம் எடுக்கலாம். நம்மளும் வந்து நஷ்டத்தில் இருந்து தாங்க மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த தடவை எப்படியாவது நம்ம வந்து கோழிகளை நோய் தாக்கம் இல்லாமல் காப்பாற்றிடணும் அப்படின்ட்டு நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைய நம்ம செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கோம். முட்டைகள் இப்போதைக்கு கோழிகள் விடுறதை நம்ம சேல்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க முட்டை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 நாள் முட்டை அந்த மாதிரி 4 நாள் முட்டை அந்த மாதிரி தான் கொண்டு போய் சேர்த்து வச்சு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா கோழிகளும் முட்டையிட ஆரம்பித்தா கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம லாபம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நாட்டுக்கோழியில் நிறைய பேர் லாபம் எடுத்து பண்ணையை வெற்றிகரமாக வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் அதே மாதிரி வெற்றிகரமாக ஆயிடணும் அப்படின்னு நம்ம வந்து எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோழிகள் வந்து வெளியில் போக வழி இல்லாமல் மிஷின் மேலே ஏறி நின்று ரொம்ப வந்து கூச்சல் இட்டுக்கிட்டே இருக்காங்க. வேறு வழி இல்லை, பார்க்கவும் ஆனால் பாவமாக தாங்க இருக்குது. எவ்வளோ தூரம் மேயிற கோழிகள் இப்போ பார்த்திங்கன்னா பண்ணைக்குள்ளேயே இருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. எல்லா கோழிகளும் எப்படா வெளியில் எங்களை ஓப்பன் பண்ணி விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. வேறு வழி இல்லை, இந்த மழை முடிகிற வரைக்கும் உள்ளதாங்க இருந்தாகணும். மழைக்காலத்துக்கு வேறு எதுவும் பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க.